ஹாய், நம்ம வந்து டிஎன்பிசியோட டாபிக்ஸ் வைஸாக எல்லா டாபிக்ஸும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து 8th டாபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது புள்ளியியல் அப்படின்ற டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 4 ஹெட்டிங் நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து சராசரி, ஆவரேஜ், இது வந்து நார்மல், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஒன்று வந்து சராசரி, அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு முகடு அப்படின்னா என்னதுன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இடைநிலை அப்படின்னா என்னது, அப்புறம் வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு, இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறதா இருக்கும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டான சம்ஸ்லாம் கிடையாது. ஸோ எல்லா சம்ஸுமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபார்முலாஸ் இல்லாமல் ஓரளவுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன சின்னது தான், நம்ம அது மட்டும் என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 7th புக்லேயும் 9th புக்லேயும் என்ன இருக்குது அப்படின்றத கவர் பண்ணுவோம். 8th புக்கில் வந்து அவ்வளோக்கா இல்லை, நம்ம டிஎன்பிசிக்கு தேவையான மாடல்ஸ் வந்து இல்லை. ஸோ 7th புக், 9th புக், அதுக்கப்புறம் 10th புக், இது 3 புக்கு பார்த்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். நமக்கு சராசரி அப்படின்னா வந்து நார்மலாக நமக்கு தெரியும் நம்மளோட மார்க்ஸு. நம்ம ஒரு மார்க் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். 10th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோன்னா ஓவராலாக 5 சப்ஜெக்டையும் கூட்டிட்டு டிவைடட் பை 5 போட்டோன்னா நம்மளோட ஓவரால் பர்சன்டேஜ் வந்து கிடச்சிடும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் சராசரி. டோட்டலாக எவ்வளோ இருக்குது அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்றது எடுத்துக்கிட்டாலே போதும், அதுதான் வந்து சராசரி. ஸோ இந்த வேர்ட் பொறுத்த வரைக்கும் சராசரி அப்படின்னா என்னதுன்னா விவரங்களின் கூடுதல் டிவைடட் பை விவரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா ஜஸ்ட் ஏதாவது 1 மார்க் கொஷின்ஸில் எதுனா கேட்டாங்கன்னா அது நமக்கு யூஸ் ஆகும் இல்லையா? அதுக்காக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 5 பாடங்களில் முகில் பெற்ற மதிப்பெண்கள் 75, 91, 48, 63, 51 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சராசரி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை எத்தனை சப்ஜெக்ட்ஸ் நம்பர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5. ஸோ அந்த 5 மட்டும் போட்டால் போதும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? 328 கிடைக்குது. டிவைடட் பை 5 போட்டோன்னா ஆன்சர். ஓகேவா? தட்ஸ் ஆல். அடுத்த கொஷின். ஸோ இந்த மாடல் சம்ஸ் தான் நிறையா நமக்கு வந்து கேட்பாங்க. 9 விவரங்களின் சராசரி 24. 9 விவரங்களின் சராசரின்னு என்னது? டோட்டலாக 9 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி 9 விதமான நம்பர்ஸ் இருக்குது. அவங்களோட சராசரி வந்து 24 அப்படின்னா விவரங்களின் கூட்டுத்தொகை என்னது? இங்கே மேலே கூட்டணும் இல்லையா? கூட்டி எனக்கு 328ன்னு வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கூட்டுத்தொகை எவ்வளோ அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியுமா சராசரினா இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5. ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்க? டோட்டலாக இருக்கிறவங்க 9, கூட்டுத்தொகை எனக்கு தெரியாது, ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 24 சராசரி கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் வர ஆன்சர் தான் எக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கீழே டிவைடடில் இருக்கவங்க இந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகிடுவாங்க. 24 × 9 216. ஸோ சராசரி அதாவது இவங்களோட கூட்டுத்தொகை எவ்வளோ அப்படின்னா 216. சப்போஸ் நமக்கு இது டவுட்டாக இருக்குது, எனக்கு இது ரைட்டாக தப்பான்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னா 216 டிவைடட் பை 9ன்னு போட்டோன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும்னா 24 அப்படின்றது கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம்மு. பின்வரும் எண்களின் சராசரி 38 என்றால் எக்ஸின் மதிப்பு காண்க. அப்போ டோட்டலாக இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 போட்டால் தான் எனக்கு 38 கிடைக்கும். நடுவில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ என்னதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 50, 38, 22 இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு வந்து 110 110 கிடச்சிருச்சு. ப்ளஸ் எக்ஸ், ஏன்னா எக்ஸுன்ற வேல்யூ தெரியாது இல்லையா? ஸோ நான் அதை ப்ளஸ் எக்ஸ்னே வச்சுக்கிறேன். ஏன்னா ஆட் பண்ணும்போது ப்ளஸ் எக்ஸ் தான், மல்டிபிள் பண்ணால் தான் இன்ட்டு எக்ஸ்னு வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஆட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 38 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா 38 × 4ன்னு மாறிடுமா? 38 × 4 இஸ் ஈக்குவல் டு 110 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா 38 × 4 அதோட ஆன்சர் என்னதுன்னா 152 இஸ் ஈக்குவல் டு 110 ப்ளஸ் எக்ஸ்னு வருமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் ப்ளஸில் இருக்க 110 இந்த பக்கம் போனால் என்ன ஆகுவாங்க? மைனஸ் ஆகிடுவாங்க. ஸோ 152லேருந்து 110 கழிச்சோன்னா 42. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 42. தட்ஸ் ஆல். ஸோ ஏன்னா இந்த மாடல் சம்மு தான் நிறைய வந்து நமக்கு டிஎம்பிசியில் கேட்பாங்க. ஓகேவா? இது நான் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியறதுக்காக இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். நம்ம சிம்பிளாக இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 4 போட்டு 38 வரணும் அப்படின்றத கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் எக்ஸ்ன்ற ஃபார்மேட்டை கொண்டு வந்துட்டோன்னா டிவைடடில் இருக்கவங்க இந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகிடுவாங்க, ப்ளஸ் 110ன்றவங்க இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடுவாங்க. ஸோ மல்டிபிள் பண்ணி -110ன்னு போட்டால் சிம்பிளாக ஆன்சர் முடிஞ்சிடும்.
ஓகேவா? அடுத்தது முதல் 10 இயல் எண்களின் சராசரி என்னது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே கண்டினியூவாக நம்பர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சராசரிக்கு நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை இதுன்னு போட தேவையில்லை. ஏன்னா 1 2 3 4 5 6ன்றது கண்டினியூ நம்பர். ஸோ கண்டினியூ நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இயல் எண்களின் சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5,6ன்னு இருக்கு இல்லையா, அந்த நடுவில் இருக்க சென்டர் நம்பர் என்னவோ அதை எடுத்துக்கிட்டால் போதும். இந்த பக்கம் 4 நம்பர் போயிடுச்சு, இந்த பக்கம் 4 நம்பர் போயிடுச்சு, ரிமைனிங் இருக்கவங்க இவங்க 2 பேர் தான். ஸோ 5 + 6 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோன்னா 5.5ன்னு வந்துடும். ஓகேவா? சப்போஸ் இல்லை நான் கரெக்டாக போட்டு பார்க்கணும் அப்படின்னா 1 + 2 + 3 + 4 இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 550ன்னு கிடைக்கும். டிவைடட் பை இங்கே என்ன நம்பர் இருக்குது? 10. ஸோ அதே மாதிரி இங்கே போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் நமக்கு வந்து கிடைக்கும். 550 55ன்றது கிடைக்கும். 55 டிவைடட் பை 10ன்னு போட்டாலும் சேம் இதே ஆன்சர் 5.5ன்னு தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எப்பவுமே முதல் 10 இயல் எண்கள், முதல் 2 இலக்க 2 4 6ன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்பர்ஸு, பகா எண்கள், பகு எண்கள், ஸோ இந்த மாதிரி கண்டினியூஷன் வரும்போது நம்ம இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்டினியூவாக இருக்கும்போது தொடர்ச்சியான எண்களின் சராசரி நடு எண். சப்போஸ் இங்கே நடுவில் ஒரே ஒரு நம்பர் தான் வருது, இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 போயிட்டாங்க, நடுவில் ஒரே ஒரு நம்பர் 11 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நடுவில் இருக்க நம்பர் மட்டும் தான் சராசரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வேணால் முதல் 15 இரட்டை எண்களின் சராசரி அப்படின்ற சம்மை வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். 10 மதிப்பெண்களின் கூட்டு சராசரி 22. அப்போ 10 பேர் இருக்காங்க. 10 மதிப்பெண்களின் கூட்டு சராசரி 22. மேலும் ஒரு புதிய மதிப்பு 44ஐ அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் புதிய சராசரி என்னது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 மதிப்பெண்களின் கூட்டு சராசரி எவ்வளோ? 22. மேலும் ஒரு புதிய மதிப்பு, அப்போ இன்னொரு பர்சன் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, 11. இன்க்ரீஸ் ஆகும்போது புதிய மதிப்பு 44ன்னு கொடுத்துட்டாங்க, நம்பராகவே கொடுத்துட்டாங்க. 44 அப்படின்றத சேர்த்திட்டேன்னா புதிய சராசரி என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ 10 × 22னா எவ்வளோ? 220ன்றது டோட்டலாக. அந்த டோட்டல் கூட ஒரு 44 ஆட் பண்ணால் 264ன்னு கிடச்சிருமா? ஏற்கனவே 10 பேர் தானே இருக்காங்க, இப்போ புதுசாக ஒரு நம்பர் சேர்ந்துருக்காங்கன்னா 11. அப்போது 11ஆல் வகுக்கும்போது 2 11 22, மீதி 4ன்னு கிடைக்கும். 44னா 4 11 44. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது? புதிய சராசரி கேட்குறாங்க, 24ன்றதான் புதிய சராசரி. ஓகேவா? புரிஞ்சுதா? 10 மதிப்பெண்கள்னால் 220, புதிய மதிப்பெண்ணா 44 ஆட் பண்ணுறேன், 264ன்னு கிடச்சிருச்சு. டிவைடட் பை 11ன்னு போட்டால் புதிய சராசரி என்னன்றது தெரிஞ்சிடும். இது ஜஸ்ட் 1 மார்க்குக்காக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சராசரி என்பது முழு தரவின் பிரதிநிதித்துவ மதிப்பு. இவங்க எல்லாத்தையும் முழுசாக நான் இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி முழு தரவின் பிரதிநிதித்துவ மதிப்பு. ஃபுல்லாக எல்லாருமே இதில் மிங்கிள் ஆவாங்க, இவங்களை விட்டுட்டு இவங்கன்னு நம்ம போட போகிறது கிடையாது. முழு தரவின் பிரதிநிதித்துவ மதிப்புன்றது சராசரி. இது மாதிரி 1 மார்க் கொஷின் கேட்டாங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ அதனால் படித்து வச்சுக்கோங்க. ஒழுங்கற்ற வடிவில் கிடைக்கும் தரவுகள் செப்பினப்படாத தரவுகள். கிடைக்கல அப்படின்னா அது வந்து செப்பினப்படாத தரவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த கொஷின் சராசரியில் பார்த்துட்டு வந்துடலாம். 15 மதிப்புகளின் கூட்டு சராசரி 85. அவ்வாறு செய்யும்போது ஒரு மதிப்பு 28க்கு பதிலாக 73 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 15 மதிப்புகளின் சராசரி நான் 85ன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். ஆனால் அந்த 15 மதிப்பில் 28க்கு பதிலாக 73ன்னு தவறாக போட்டாங்க அப்படின்னா சரியான சராசரியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? 15 × 85 இவங்க 2 பேர்த்தையும் பெருக்குனா நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருமா? 73ன்றது தவறான நம்பர், அப்போ -73. புது நம்பர் என்னது? கரெக்டான நம்பர் என்னது? 28. அப்போ +28 அப்படின்றத போட்டுட்டு திரும்ப நம்ம டிவைட் பண்ணால் சரியான சராசரி கிடச்சிரும். ஓகேவா? ஸோ 15 × 85 1275. அதில் 73ன்றது தானே தப்பான மார்க்கை மைனஸ் பண்ணிடணும். +28 பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்னா 1230 டிவைடட் பை 15ன்னு கிடைக்குது. 3 5 15, 2 5 10, மீதி 2 23, 4 5 20, மீதி 3 30, 6 5 30ன்னு கிடச்சிச்சா? திருப்பி இதை 3ஆல் நம்ம டிவைசிபிள் பண்ணுறோம். 8 3 24, 2 3 6, அப்போ 82 அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 9th புக்கில் இருக்கிற சராசரி சம்ஸு. 6 மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள் 8. ஓகேவா? 6 பேர், மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர். சராசரி மதிப்பெண் 8. சராசரி வந்து 8னா மேலும் ஒரு மாணவனின் மதிப்பெண்ணும் சேர்க்கப்பட்டு
சராசரி இன்னமுமே 8ஆக தான் இருக்குது. சராசரியில் எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் நான் ஒருத்தரோட மார்க்கை நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா சேர்க்கப்பட்ட மாணவரின் மதிப்பெண் என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்னென்னா 8 = x/6. ஏன்னா சராசரி டோட்டல் தெரியாது இல்லையா? 8 × 48 தான் எக்ஸோட வேல்யூ. அப்படின்னா அந்த எக்ஸு கூட இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு மெம்பரை வந்து ஜாயின் ஆகிருக்காங்களா, ஒரு நம்பர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். டிவைடட் பை இங்கே எத்தனை பேர் இருந்தாங்க, 6 பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ பேராக இருக்காங்க, 7 பேர். ஆனால் சராசரியில் எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த 6 பேருன்றவங்க 7 பேராக மாறி இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற மார்க்கில் இருந்து 48ன்னு இருக்காங்க இல்லையா, அதிலிருந்து இப்போ புதுசாக நான் ஒருத்தர் சேர்த்துறேன், x1 அப்படின்னு நான் ஒருத்தர் சேர்த்துறேன்னா அந்த பர்சனோட மார்க் தான் எனக்கு கேட்குறாங்க. அப்போ என்ன கிடைக்கும், 8 இந்த பக்கம் போயிடுவாங்களா, 56. 48 + எக்ஸ்ன்னு வந்துடும். 56லேருந்து 48 கழிச்சிட்டோன்னா வெறும் 8. அப்போ 8 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணும்போது தான் சராசரியில் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்த கொஷின். 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடன் 4ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரி என்னது? ஒவ்வொரு தரவோடையுமே 4 கூட்டுறாங்க. எத்தனை பேர், அதாவது ஒவ்வொரு தரவுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, 50, 38, x 22 இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஒவ்வொருத்தர் கூடயும் 4 4 4 4 ஆட் பண்ணால் என்னாகும், 1 நாங்கள் 2 8 3 பண்ணி 4 16. அப்போ 16ன்ற நம்பர் இன்க்ரீஸ் ஆகுமா? சேம் அதே மாதிரி தான் இந்த சம்முக்கு 6 தரவுகளின் சராசரி 45. அப்போ டோட்டல் என்னவாக இருக்கும், 45 × 6 போட்டால் 270. ஒவ்வொரு தரவுடன் 4ஐ கூட்டினால் 4 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். எத்தனை பேர், மொத்தம் 6 பேர். அப்போ 6 நாள் 24ன்னு வருமா? 4 நாள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ 24 ஆட் பண்ண போகிறோம். 270லேருந்து 24 ஆட் பண்ணால் 294 கிடச்சிருச்சா? இப்போ டிவைடட் பை 6. ஏன்னா இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. டிவைடட் பை 6 போட்டோன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, சராசரி 49 அப்படின்றது கிடைக்குது. இது ஓல்டு கொஷின் பேப்பர் மாடலில் இருந்த, அதாவது டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா? 7 தரவுகளின் சராசரி 30. ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் வகுக்க. ஒவ்வொரு எண்ணையுமே 3ஆல் வகுக்கிறோம். 7 தரவுகளின் சராசரி எவ்வளோ, 30. எவ்வளோ கிடச்சிச்சு, 210. அப்போ ஒவ்வொருத்தரையுமே நம்ம 3ஆல் வகுக்கிறோமா? 7 3 எவ்வளோ, 21. அப்போ 21ஆல் வகுத்துடுறா. ஆன்சர் என்ன கிடைக்கும், 10. நம்ம புக்கில் இருக்கிற கொஷின் அப்படியே நமக்கு டிஎம்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வித்தவுட் ஃபார்முலா, இதுக்கு நமக்கு ஃபார்முலாவே தேவையில்லை. ஸோ நம்ம டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க தெளிவாக. அடுத்த கொஷின். இப்போ இதுவுமே வந்து ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான். 7 மதிப்புகளின் சராசரி 81. அவற்றில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் போது மற்ற மதிப்புகளின் சராசரி 78 அமைகிறது எனில் நீக்கப்பட்ட மதிப்பு என்னது? 7 மதிப்பெண்கள், 7 மதிப்புகள் வந்து 81. ஒரு மதிப்பு நம்ம எடுத்துட்டோம், குறைச்சிட்டு வந்துட்டாங்க. சராசரி 78 அமைகிறது. இப்போ 81லேருந்து அது 78 மாறிடுச்சு. ஒரே ஒரு இது மதிப்பெண் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 7 பேருன்னு இருந்தாங்க, இப்போ 6 பேருன்னு மாறிட்டாங்க. ஓகேவா? 7 மதிப்பெண்களின் சராசரி 81னா 7 × 81 567ன்னு கிடைக்குமா? 6 மதிப்பெண்களின் சராசரி 78 மாறிடுச்சு, 468. அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் என்னது? 99. அப்போ நீக்கப்பட்ட மதிப்பு என்னது? 99. அவ்வளோதான். ஓகேவா? சராசரியிலிருந்து அனைத்து n உறுப்புகளின் விலக்கங்களின் கூட்டுத்தொகை. சராசரியிலிருந்து எல்லாமே n உறுப்புகளாக இருந்துச்சுன்னா அவங்க எல்லாரோட கூட்டுத்தொகையுமே வந்து 0வாக தான் இருக்கும். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேன்சல் ஆகிட்டு வந்துடுவாங்க. ஸோ எப்பயுமே அது வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது 1 மார்க்குக்காக படித்து வச்சுக்கோங்க. ABCDயின் சராசரி, இது ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து டிஎம்பிஎஸ்சி கொஷின்ஸ். ஓகேவா? ABCDEயின் சராசரி 28. மொத்தமாக இவங்க எல்லாரையும் கூட்டினா எனக்கு 28, சராசரி வந்து 28 கிடைக்குது. ACEயின் சராசரி 24. 3 பேரை மட்டும் எடுத்துக்கிட்டா 24னா BDயின் சராசரி என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் 5 பேரா, 5 பேர்த்தோட சராசரி 28னா 5 × 28 எவ்வளோ, 140. ACE இவங்க 3 பேர் மட்டும்தான், இவங்களுக்கு வந்து 24ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 × 24 எவ்வளோ, 72. அப்போ இவங்க 2 பேர்த்தையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது, 68. பேலன்ஸ் இருக்கிறவங்க யார், ACE கேன்சல் ஆகிட்டாங்களா? பேலன்ஸ் இருக்கிறது பியும் டியும். அப்போ பியும் டியும்னா டிவைடட் பை 2ன்னு போடணும். அப்போ அவங்களோட சராசரி என்னதுன்னு கேட்டாங்கன்னா 34. சிம்பிள். ஓகேவா? இந்த மாடலே 2 சம் நமக்கு டிஎம்பிசி சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா?
அடுத்ததான் செகண்டு. இப்போ சராசரியில் ஓரளவு கவர் பண்ணிட்டோம். என்னென்ன சம்ஸ் கேட்பாங்க அப்படின்றத ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து முகடு அப்படின்றத பார்க்கலாம். முகடுனா என்னதுன்னா அதிகபட்ச எண்ணிக்கையில் நிகழும் தரவுகளின் எண்ணிக்கை. ரொம்ப 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 சிம்பிள். யார் அதிகமாக வராங்களோ அதுதான் வந்து முகடு. ஓகேவா? 3,3, 4,4, 5,5 அதே மாதிரி இந்த மாதிரி நீட்டமாக ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடுவோம், ஏறு வரிசையில் எழுதிடுவோம். 3,3, 4,4, எத்தனை வாட்டி 5 வந்திருக்காங்க, எத்தனை வாட்டி 7 வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரில் எழுதிட்டோன்னா யார் அதிகமாக வராங்களோ அதுதான் வந்து முகடு. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதுதான் வந்து என்னது முகடு. சப்போஸ் எனக்கு 2 பேருமே 2 இருக்காங்க. இப்போ 3, 4, 7 இவங்க எல்லாருமே 2 தான் வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ எனக்கு முகடு என்னதுன்னா எத்தனை பேர் 2 வந்திருந்தாலும் அவங்க எல்லாருமே முகடு. 3, 4, 7 இவங்க எல்லாருமே முகடு. ஓகேவா? இங்கே நமக்கு 5 வந்து 5 தடவை அதிகமாக வந்திருக்கிறதுனால 5 முகடு. சப்போஸ் இந்த 5 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 3 2 வாட்டி கொடுத்துருக்கான், 4 2 வாட்டி கொடுத்துருக்கான், 7 2 வாட்டி கொடுத்துருக்கான், 10 2 வாட்டி கொடுத்துருக்கான். அப்போ முகடு என்னதுன்னு கேட்டாங்கன்னா 3, 4, 7, 10 எல்லாருமே முகடு. சப்போஸ் எல்லாருமே எனக்கு ஒன்று தான் வந்திருக்காங்க, யாருமே எனக்கு ரிப்பீட்டே ஆகலை அப்படின்னா அதில் முகடே இல்லை. புரிஞ்சுதா? ஒவ்வொரு மதிப்பும் ஒரு முறை மட்டுமே நிகழ்ந்தால் அந்த தரவுகளுக்கு எந்த முகடுமே இல்லை. ஓகேவா? அடுத்தது 3 மாணவர்கள் படிப்பதற்காக எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொண்டார்கள், அதுக்கான முகடு என்னதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் புக்ஸில் இருக்கிறனால சும்மா ஒரு டைம் பார்த்து வச்சுக்கலாம். இப்போ 1, 2, 3னா மேலே இருக்கிறது மணி. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம்னு படிக்கிறாங்க. இங்கே மாணவர்களின் எண்ணிக்கையை வச்சு தான் நம்ம முகடு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மாணவர்கள் படிப்பதற்காக எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்கிறாங்க. 4 மாணவர்கள் 1 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க, 2 மாணவர்கள் 2 மணி நேரம், ஒரே ஒரு மாணவன் 3 மணி நேரம், 2 மாணவர்கள் 4 மணி நேரம். அப்போ நம்ம இது 2 வாட்டி வந்திருக்கு, அப்போ முகடு இதுதான் அப்படின்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா மொத்தமாக எத்தனை பேர் இவங்க 4 பேர். அப்போ 4 மாணவர்கள் வந்திருக்கிறது தான் நம்ம முகடுன்னு எடுத்துக்க முடியும். 4 பேர்னா 1,1,1,1 அப்படின்னு 4 வாட்டி 1 வரும். 2 வாட்டி தான் வரும், 4 2 வாட்டி தான் வரும். புரியுதா? ஸோ அது எத்தனை டைம்ஸுன்றது தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4 வாட்டி வரும்னும் போது இதுதான் வந்து முகடு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து இடைநிலை பார்த்துட்டு வந்துடலாம். இடைநிலைனா என்னதுன்னா தரவுகளில் நடுநிலையான மதிப்பை தேர்ந்தெடுப்பதன் மூலம் பெறப்படும் இந்த வகையான பிரதிநிதித்துவ மதிப்பு இடைநிலை. சென்டரில் யார் இருக்காங்களோ அவங்க தான் இடைநிலை. ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, முதல் 10 இயல் எண்களின் சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ அதுதான் வந்து இடைநிலை. இது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்தாலும் ஏறு வரிசையில் அவங்கள எழுதிடணும். எழுதிட்டு கரெக்டாக இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்களா, இவங்களை 3 பேர் எடுத்துடணும். இந்த பக்கமும் 3 பேர் கரெக்டாக இருக்காங்க. இப்போ சென்டரில் இவங்க ஒருத்தர் தான் இருக்காங்கன்னா இடைநிலை என்னதுன்னா இந்த 73ன்றது தான் இடைநிலை, நடு உறுப்பு. ஓகேவா? சப்போஸ் நடுவில் எனக்கு 2 பேர் வந்துட்டாங்க, அப்போ 2 பேர் கூட்டிகிட்டு டிவைடட் பை 2 போட்டு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆனால் கம்பல்சரி இது வந்து ஏறு வரிசையில் எழுதிட்டு தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கொஷினில் கொடுத்துருக்கிற வைஸாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். ஓகேவா? இடைநிலை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஏறு வரிசையில் எழுதிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் யார் இருக்காங்கன்னு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இடைநிலை. அடுத்ததாக வந்து வீச்சு அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. வீச்சுன்னா லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி நீட்டமாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அந்த நீட்டமாக இருக்கிற நம்பரில் கம்மியான நம்பர் என்னது 65, ஜாஸ்தியான நம்பர் என்னது 79. அப்போ 79லேருந்து 65 கழிச்சோன்னா அதுதான் வந்து வீச்சு. ஓகேவா? அதே வந்து வீச்சு கெழு அப்படின்னு கேட்டாங்கன்னா L மைனஸ் எஸ் டிவைடட் பை L ப்ளஸ் எஸ். அப்போ என்னது, மேலே 2 பேர்த்தையும் மைனஸ் பண்ணோம், கீழே அவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி எழுதுறது தான் வீச்சு கெழு. ஓகேவா? இது வீச்சு, இது வீச்சு கெழு. L மைனஸ் எஸ் டிவைடட் பை L ப்ளஸ் எஸ். மையப்போக்கு அளவை அல்ல வீச்சு. ஆனால் ஏன்னா வீச்சு வந்து சென்டர் நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. சராசரியும் இங்கே சென்டர் நம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை பண்ணோன்னா அது சராசரி. ஸோ அதுவுமே வந்து மையம் சென்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். முகடும் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே கவராகி வராங்க. இடைநிலை பொறுத்த வரைக்கும் சென்டர் நம்பர் தான் மெயினாக எடுத்துக்கிறோம். வீச்சு அப்படின்றது வந்து மையப்போக்கு அளவை அல்ல, சென்டர் நம்பர் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்னும் ஒன்று, இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் முகடுக்கு வந்து நம்ம மோடு அப்படின்னு சொல்லுவோம். இடைநிலை அளவுனா மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். சராசரி
இப்போ இவங்க 3 பேரையும் கொடுத்து யாராவது ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்குள்ளார என்ன கனெக்ஷன் இருக்குன்னா, முகடு இஸ் ஈக்குவல் டு 3 இடைநிலை அளவு, சென்டர் ஆஃப் நம்பர். ஓகேவா? 3 இன்ட்டு இடைநிலை நம்பர், நமக்கு எது இடைநிலை கிடைக்குமோ அந்த நம்பர், மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. ஸோ சராசரியோ இடைநிலையோ ஏதாவது ஒன்று கொடுத்து முகடு கண்டுபிடிங்க, இல்லை முகடு இடைநிலை அளவு கொடுத்து சராசரி கண்டுபிடிங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முகடு அப்படின்னு வந்துச்சுன்னா 3 இடைநிலை அளவு மைனஸ் 2 சராசரி, இவங்க 2 பேரையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் முகடோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா, சராசரி அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். முகடுனா இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறவங்க முகடு, இடைநிலைனா சென்டர் வேல்யூ இடைநிலை, வீச்சுனா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணால் அது வீச்சு, அதே அவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணி மேலேயும் கீழே எழுதுனா அது பேர் வீச்சு கெழு. இவங்க 4 ஃபார்முலா தான். இந்த 4 ஃபார்முலாவில் முகடு இடைநிலை அளவு சராசரிக்குள்ளார என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு முகடு அப்படின்றது வந்து 3 இடைநிலை அளவுக்கும் மைனஸ் 2 இன்ட்டு சராசரி அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாடலில் ஒரு சம் நமக்கு கேட்டிருக்காங்க. ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட, அவனே ஏறு வரிசையில் கொடுத்துட்டான், 11 12 14 18 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. தரவுகளின் இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இடைநிலை அளவு தானே 24. அப்போ இடைநிலைக்கு எனக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும். சென்டரில் இருக்க 2 பேரையும் கூட்டிட்டு டிவைடட் பை 2ன்னு போடணும். ஏன்னா இந்த பக்கம் 4 பேர் ஆகிட்டாங்க, இந்த பக்கமும் 4 பேர், சென்டரில் இவங்க 2 பேர் தான் வராங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 24 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, 24 இன்ட்டு 2 டிவைடடில் இருக்கவங்க இங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடுவாங்களா. இப்போ 2x ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 2ன்னு போட்டால் என்ன கிடச்சிரும்? 48. எக்ஸோட வேல்யூ என்னதுன்னு 48லேருந்து 6 போயிடுச்சுன்னா 42. ஏன்னா ப்ளஸ் 6 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 6 அப்படின்னு மாறிடுவாங்க. ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 21 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ தரவுகள் எக்ஸோட மதிப்பு என்னதுன்னா 21. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா சம் ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, டிஎம்பிசி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு, சராசரி கொடுத்துட்டாங்க, முகடு கொடுத்துட்டாங்க, இடைநிலை அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். முகடு என்னது? 60. ஏன்னா இந்த ஆர்டரில் சராசரி ஃபஸ்ட் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். சராசரி 66, முகடு 60 அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா 60 இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2 இன்ட்டு 66ன்னு போட்டுட்டு 2 இன்ட்டு 66 என்ன கிடச்சிச்சு? 132. மைனஸ் 132 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? ப்ளஸ் 132 ஆகிடும். இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 192. 3x இஸ் ஈக்குவல் டு 192னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இவங்க 2 பேர்த்தையும் டிவைட் பண்ணி கிடைக்கிறது 64. அப்போ இடைநிலை அளவு என்னதுன்னா 64. ஸோ இந்த ஃபார்முலா ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம் கேட்பாங்க, ஏன்னா பழைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சம் பார்த்தாச்சு. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முகடு இஸ் ஈக்குவல் டு 3 இடைநிலை அளவு மைனஸ் 2 சராசரி, இதுக்கு எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு இந்த இது வந்து நமக்கு 10th புக்கில் கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ 25 இப்போ வந்து நமக்கு ஏற்கனவே வீச்சுன்னு என்னென்னு பார்த்துட்டோமா, எல் மைனஸ் எஸ் அப்படின்னா வந்து என்னது? வீச்சு. அப்போது 25 67 48 53 18 39 44. லார்ஜஸ்ட் நம்பர் என்னது? 67. சின்ன நம்பர் என்னது? 18 49. அது வந்து வீச்சு. அதே வீச்சுக்கெழுன்னு சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணணும்? எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ் அப்படின்னு போட்டோன்னா 49 டிவைடட் பை 85 கேன்சல் பண்ணி ஆன்சர் எதுனா 0.576. அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி ஒரு தரவின் வீச்சு கொடுத்துட்டாங்க, மிகப்பெரிய மதிப்பு கொடுத்துட்டாங்க, மிகச்சிறிய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ வீச்சு அவங்களே கொடுத்துட்டாங்க. எல் மைனஸ் ஆஃப் எஸ், எஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் அப்படின்ற சம்முக்கு நம்ம அப்படியே அது டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப் எஸ் அப்படியே இருக்கும். இந்த பக்கம் என்ன பண்ணிடுறோம்? ப்ளஸ் எஸ் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த பக்கம் இருக்க நம்பர் இந்த பக்கம் கொண்டு வரோம். ப்ளஸில் இருக்க நம்பர் இந்த பக்கம் வந்து என்னவாக மாறிடுது? மைனஸாக மாறிடுது. ஓகேவா? ஸோ அடுத்த மாடல் சம் நமக்கு மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். கொடுக்கப்பட்ட தரவின் வீச்சை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 400 மைனஸ் 40 450 450 சாரி மைனஸ் என்ற பாரு 2 400ல் இருந்து 450 மதிப்பு, 450லேருந்து 500ன்ற மதிப்பு, 500லேருந்து 550 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சின்ன நம்பர் எது பெரிய நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ 400
அடுத்தது லாஸ்ட்டாக முடியறது தான் பெரிய நம்பர் 550. இதை வச்சு வீச்சு மற்றும் வீச்சுக்களை கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்க நம்பரையும் பார்க்கணும். இது 8, 12, 30ன்னு இருக்குது. சப்போஸ் இங்கே எனக்கு வந்து ஒரு 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0ல் இருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த 0ன்றதை நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர்னு எடுத்துக்கக்கூடாது. அப்போ 450ன்றது தான் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0ன்றது 400க்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் 0ல் இருக்கும்போது நம்ம சம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இதை வந்து நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதை கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸுன்றதுனால இந்த சம் அதில் இருக்குது. ஸ்மாலஸ்ட் நம்பர்னு எப்பயுமே கேட்டாங்கன்னா 400, 550 இந்த மாதிரி ஆர்டரில் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா, சப்போஸ் இந்த இடத்துல 8க்கு பதிலாக 0ன்னு இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் 400 நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. 450 அப்படின்றத நம்ம கொடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது ஒரு தரவின் திட்ட விளக்கம். அதாவது இப்போது நம்ம வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு பார்த்துட்டோம். திட்ட விளக்கமும் விளக்க வர்க்க சராசரின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பெரிய ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். பட் ஃபார்முலாஸ் இல்லாத மாதிரி இருக்க சம்ஸ் தான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு தரவின் திட்ட விளக்கம் 4.5 ஆகும். அதில் இருக்கும் தரவு புள்ளி ஒவ்வொன்றிலும் 5ஐ கழிக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. திட்ட விளக்கம்னா இங்கே சிக்மா அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு ஃபார்முலாஸும் இருக்குது. பட் பார்த்துக்கலாம், இருங்க பின்னாடி பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு திட்ட விளக்கம் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம்? சராசரி, முகடு, இடைநிலை, வீச்சு, வீச்சுக்கெழு பார்த்தோமா? 10th புக்கில் அதை தவிர நமக்கு என்ன இருக்குன்னா திட்ட விளக்கமும் விளக்க வர்க்க சராசரின்னு ஒன்று கவர் ஆகுது. ஸோ திட்ட விளக்கம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மதிப்புடன் ஒரே எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ திட்ட விளக்கம் மாறாது. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே சராசரியை பொறுத்த வரைக்கும் 6 மாணவர்களின் சராசரி 8, மேலும் ஒரு மாணவ மதிப்பு சேர்க்கப்படுகிறது. 6 தரவர்களின் சராசரி 45. 4ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரி என்னென்னு நம்ம கூட்டி போட்டோம் இல்லையா? ஆனால் திட்ட விளக்கத்துக்கு ஒவ்வொரு மதிப்புடன் ஒரே எண்ணை நம்பர் மாறி மாறி இருந்தால் தான் சேஞ்சஸ் ஆகும். ஒரே எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ திட்ட விளக்கம் மாறாது. ஸோ ஆன்சர் என்னதுன்னா திட்ட விளக்கம் 4.5ன்னு இருந்துச்சுன்னா அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் பெருக்குனாலோ வகுத்தாலோ திட்ட விளக்கம் மாறும். ஓகேவா? ஒரு தரவின் திட்ட விளக்கம் 3.6 ஆகும். அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் மற்றும் விளக்க வர்க்க சராசரி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. திட்ட விளக்கம்ன்றது ஒரு நார்மல் நம்பர்னா விளக்க வர்க்க சராசரின்றது அதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ, வர்க்கத்தோட வேல்யூ. ஓகேவா? இப்போ திட்ட விளக்கம் என்னது? 3.6. அதன் ஒவ்வொரு புள்ளியும் 3ஆல் வகுக்கிறோம். கூட்டும் போதும் கழிக்கும் போதும் திட்ட விளக்கம் மாறாது. அப்புறம் வகுக்கிறோம் போது என்ன பண்ணுறோம்? 3.6 / 3 அப்படின்றத போட்டோன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1.2. வர்க்க சராசரி அப்படின்னு எடுத்தோம்னா 1.2ஓட ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா 1.44. ஓகேவா? இதுதான் வந்து விளக்க வர்க்க சராசரி. ஸோ இப்போ திட்ட விளக்கம்னா என்னதுன்னா சும்மா ஜஸ்ட் இது ஃபார்முலா மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க்கில் ஃபார்முலாஸ் மாதிரி கொடுத்து கேட்டோன்னா அப்போ நமக்கு அது யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ திட்ட விளக்கம் சிக்மானா summation of xi square divided by n minus summation of xi divided by n whole square. இதுக்கு ரூட் எடுத்தால் தான் அது திட்ட விளக்கம். விளக்க வர்க்க சராசரின்றது சிக்மா ஸ்கொயர், இதோட ஸ்கொயர் தான். ஓகேவா? இது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. மாறுபாட்டு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியண்ட், அதாவது திட்ட விளக்கம், அப்புறம் எக்ஸு, இந்த மாதிரி திட்ட விளக்கம் சராசரி அது மாதிரி கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த சம் மாறுபாட்டு கெழுனா சிவி இஸ் ஈக்குவல் டு திட்ட விளக்கம் சிக்மாவோட வேல்யூ டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 100% இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிக்மா இதெல்லாம் என்னென்னு ஒரு டைம் சும்மா பாருங்கள், பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி சம்ஸ் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? தரவின் சராசரியானது 25.6, அதன் மாறுபாட்டு கெழுவானது 18.75 எனில் திட்ட விளக்கம். ஸோ இந்த சம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து சின்ன ஃபார்முலா தானே. மாறுபாட்டு கெழுன்றது சிவி. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? மாறுபாட்டு கெழுவும் கொடுத்துட்டாங்க, சராசரியும் கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ் பார்ன்றதா சராசரி. சிக்மா மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ரிமைனிங் இருக்க அந்த சிக்மா மட்டும் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டுடலாம். இப்போ ஒரு திட்ட விளக்கம் நான் சிம்பிளாக உனக்கு சொல்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 தொடர்ந்து ஒரு 5 நம்பர் வருது. இதனுடைய திட்ட விளக்கம் அதாவது சிக்மா மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 1 2 3 4 5 இது எல்லாத்தையும் கூட்டுறோம் பார்த்தீங்களா? அது வந்து சிக்மா ஐ. ஓகேவா? சிக்மா ஐ ஸ்கொயர்னா 1 1 2 2 4 3 9 இவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அது சிக்மா ஐ. ஸோ இப்போ எப்படின்னா சமேஷன் ஆஃப் சிக்மா ஐ ஸ்கொயர்னா இவங்க, ஏன்னா சமேஷன் ஆஃப் சிக்மா ஐ ஸ்கொயர்
டிவைடட் பை என் அப்படின்னா டோட்டலாக எத்தனை வராங்க 1 2 3 4 5ன்னு வராங்களா 5 மைனஸ் சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை என்னா 15 டிவைட் பை 5 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும் இவங்களை கேன்சல் பண்ணால் 11 மைனஸ் 9 ரூட் ஆஃப் 2ன்னு வருமா 1.414 அது வந்து சிக்மா. எதுக்குன்னா இப்போ இந்த ஃபார்முலாவாக நம்ம கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம தேடிட்டு இருக்க தேவையில்லை, டக்குன்னு இதை டிக் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் இந்த ஃபார்முலா கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது ஓகேவா. அடுத்த கொஷின் n இஸ் ஈக்குவல் டு 5 எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 6 சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 765 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி நம்ம ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி இருக்காது. ஸோ அவனே எல்லாமே கொடுத்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சம் எப்படின்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பாருங்கள். n ஈக்குவல் டு 5 அதை கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார்னா என்னது சராசரி, சராசரின்றது என்னது சிக்மாவோட வேல்யூஸ் தானே நமக்கு இங்கே சராசரினா. சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்னது 765 எதோட வேல்யூ இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 765 டிவைடட் பை 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மாறுபாட்டு கெழு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. மாறுபாட்டு கெழுக்கு என்னது சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 எக்ஸ் பார் அவன் 6ன்னு கொடுத்துட்டானா அடுத்தது சிக்மாவை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிறது என்ன வேல்யூ 765 டிவைடட் பை 5 போட்டுருமா. அதே மாதிரி எக்ஸ் பார்ன்றதானே சராசரி, இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டாங்கன்னா அது சராசரி தானே. அப்போ இந்த வேல்யூ அவன் டேரெக்டாக கொடுத்துட்டான். 6 மைனஸ் 765 டிவைடட் பை 5 மைனஸ் ஆஃப் 6 அப்படின்னு போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும் ஓகேவா. நீங்கள் ஒரு டைம் போட்டு பார்த்துருங்க. ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் மாறுபாட்டு கெழு ஆகியன முறையே 1.2 25.6 எனில் சராசரியை காண்க. அதாவது இந்த ஃபார்முலா போட்டு எக்ஸ் பாரை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது இப்போ நம்ம ஓல்டு கொஷின் இப்போ இது ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு முடிஞ்சு. ஸோ இப்போ இதில் பார்த்ததில் நிறையா சம் நம்ம வந்து புக் பேக்கில் இருந்த சம் டேரெக்டாக டிஎம்பிசிக்கு கேட்ட கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இது இல்லாமல் எது எது இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு வரலாம். 12, x, 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. பாருங்கள் சின்ன நம்பராக தான் நமக்கு எப்பயுமே கொடுப்பாங்க. 3 பேர் தான், இவங்க 3 பேரை நம்ம கூட்டினா எனக்கு வந்து 3 பேரை கூட்டி டிவைடட் பை 3ன்னு போட்டால் 18 கிடைக்குதுன்னா எக்ஸின் மதிப்பு என்னது 3 பேரையும் கூட்டி டிவைடட் பை 3 18ன்னு போட்டுட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு 14. அப்போ இதை நம்ம டிக் பண்ணவே முடிஞ்சிடுச்சு ஓகேவா. அடுத்த சம்ம ஒரு குடும்பத்தில் 10 உறுப்பினர்களின் சராசரி வயது 21 ஆண்டுகள். ஒரு குடும்ப உறுப்பினரின் இறப்பு காரணமாக சராசரி வயது 2 மாதமாக குறைஞ்சிருச்சுன்னா இறந்த உறுப்பினரின் வயது என்னது அப்படின்றத கேட்டிருக்காங்க. 10 உறுப்பினர் சராசரி வயது 21 ஆண்டுகள். மாதத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 2 மாதம். அப்போ இதையும் நம்ம மாதத்தில் மாற்றிடலாம். 21 × 12ன்னு போட்டோம்னா 252ன்றது மாதம். இப்போ 10 பேருன்றதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2520ன்னு வந்துருமா. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒரு இறப்பு காரணமாக சராசரி வயது 2 மாதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இதுலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு 2 மாதம் குறைஞ்சிருச்சு ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 9 உறுப்புகளின் சராசரி 9 பேர் தானே இருக்காங்க 20 ஆண்டு 10 மாதமாக மாறிடுச்சு. ஏன்னா 2 மாதம் குறைஞ்சிருச்சு இல்லையா. 20 ஆண்டுனா 20 × 12 எவ்வளோ வரும் 240 ப்ளஸ் 10னா 250ன்னு கிடச்சிருமா. அப்போ 9 × 250 எவ்வளோ வந்துடும் 2250 அப்படின்றது கிடச்சிரும். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2 பேர்த்துக்குமே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடுறோமா 270. இது வந்து மாதத்தில் தானே இருக்குது, ஆண்டுக்கு தான் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டிவைடட் பை 12ன்னு போட்டோன்னா 22 இயர்ஸ் 6 மந்த்ஸ்ன்னு வருது. அதாவது 22 1 டிவைடட் பை 2ன்னு ஆன்சர். அந்த ஆப்ஷனில் பாருங்கள் 22 ஆண்டுன்னு இருக்குது, 1/2 மிஸ் ஆகுது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. அடுத்தது 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறாக கொடுக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா. எனில் மதிப்பெண்களின் சராசரி என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஆப்ஷன்ஸ் ABCD 77.32 79.48 79.84 97.84ன்னு கொடுத்துருக்காங்க. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் என்னது 78.4. ஏற்கனவே இந்த மாடலில் ஒரு சம் பார்த்துருக்கோம். ஸோ 25 × 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக கொடுக்கப்பட்டது. தவறான மதிப்பெண்ணை மைனஸ் பண்ணுறோம், கரெக்டான மதிப்பெண்ணை ஆட் பண்ணுறோம். -69 + 96 போட்டுட்டு டிவைடட் பை 25 என திரும்ப சராசரி தானே கண்டுபிடிக்கணும். 25 போட்டோம்னா ஃபஸ்ட்டு 5 வாய்ப்பில் அடிச்சுட்டு வரோம். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி 5வது வாய்ப்பில் அடிக்கும் போது 79.48 அப்படின்ற ஆன்சர் வந்துருச்சு ஓகேவா. ஓகே, ரிமைனிங் இருக்க சம்ஸ் எல்லாமே டிஎம்பிசி கொஷின்ஸில் இருந்த சம்ஸ் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 5 எண்களின் சராசரி 27. இதில் ஒரு எண்ணை நீக்கும் போது சராசரி 2 வந்து குறைகிறது. சராசரி வந்து என்னது 2 குறைகிறது எனில் விடுபட்ட எண் என்னது
5 எண்களின் சராசரி 27, 5 பேர்த்தோடது சராசரி 27னா 27 × 5ன்னு போட்டு ஒரு நம்பர் வந்துடும். ஒரு எண்ணை நீக்கும் போது அப்போ ஒருத்தர் குறைஞ்சிடுறாங்க, 4 பேர். அப்போ சராசரி என்ன வருது, 2 வந்து குறையுது. அப்போ 4 பேர்த்துக்கு எவ்வளோ சராசரின்றதை கண்டுபிடிச்சிட்டு விடுபட்ட எண் எதுன்னு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எண்ணிக்கை எடைகளின் சராசரி 60. மூவரின் எடைகள் அவங்க கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒருத்தர் என்னது, நடுவில் ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டுட்டு ஈக்குவல் டு 60ன்னு போட்டு டிவைடட் பை போட்டோம்னாவே டிவைடட் பை 4ன்னு போட்டால் ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா? PQRSTயின் சராசரி 28, PRTயோட சராசரி 24, Q மற்றும் Sஇன் சராசரி என்னது? ஏற்கனவே ஒரு மாடல் இந்த மாடலில் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. பின்வரும் எண் தொகுதியில் சராசரி, இடைநிலை, முகடு ஒரே மதிப்பாக அமையும் தொகுதி என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சும்மா இப்படி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதை ஆல்ரெடி வந்து ஏறு வரிசையில் தானே இருக்குது. கண்டினியூவாக எத்தனை வாட்டி, 3 வாட்டி வந்திருக்கு. அப்போ முகடு 3 வந்துருச்சு. இடைநிலை செக் பண்ணுங்கள், சென்டரில் இருக்கிறது 3 தான். அப்போ இடைநிலையும் 3 தான். அப்போ சராசரி பண்ணி பார்த்துருங்க. எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 1 3 3 2 3 6 3 9 9 1 10 ஆகிடுச்சா? 15 15 டிவைட் பை 3ன்னு போட்டால் என்ன கிடைச்சிரும்? 3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? மீதி இருக்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஓரளவுக்கு நம்ம புக்கில் இருக்கிறதையும் கவர் பண்ணிட்டோம். ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்கிற சம்ஸு இதில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் பொறுத்த வரைக்கும் இந்த மாடலில் இருந்து தான் சம்ஸ் வரும். ஸோ இந்த மாடல்ஸ் வந்து நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகுமே தவிர மாடல்ஸ் வந்து இதுதான். ஸோ நீங்கள் இதில் இருக்கிறத தெளிவாக பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்யூ.